சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். கடைசியாக பார்த்த பாடலில் இந்த ஷரீரத்தில் நான் அபிமானம் வைத்து ஆசைகளுக்கு வயப்பட்டு மெஞ்ஞானத்தை இழப்பதற்காகவா நான் பிறந்தேன் வந்தேன் என்று கூறுவதாக அமைந்திருக்கிறது. என்னை யாரென்று அறியாத அங்க தேசத்தில் நான் யார் என்று தெரியாமல் இந்த ஷரீரத்தில் வரிதேன்னா பயனில்லாமலேயே காமத்தீவில் சிக்கி, ஒரு தேசம் அது தீவு இப்படிலாம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஒரு மனிதன் ஒரு தனி தீவில் போய் மாட்டிக்கிட்டு எப்படி அவஸ்தைப்படுறானோ அது மாதிரி சொல்கிறார். இந்த ஷரீரம்ங்கிறதே ஒரு தீவு, இதை சுற்றி துன்பங்கிற கடல் சூழ்ந்திருக்கிறது. ஆனால் எங்கிட்ட மெஞ்ஞானம் இருக்குது, அதை நான் தெரிந்து கொள்ளாமலேயே மெய்ப்பொருளான சச்சிதானந்த பரபிரம்மனாகவே நான் இருக்கிறேன். அதை மறந்து போய் இப்படி இந்த சரீரத்தில் அபிமானம் வச்சுக்கிறதுக்காவா நான் பிறந்தேன் அப்படின்னு வருத்தப்பட்டு பாடுவது போல இந்த 25வது பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்த பாடலை படிக்கலாம். வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆழும் இந்த மயக்கை அறுக்க எனக்கெந்தை மெஞ்ஞான எழில் வாழ் கொடுத்தான் சங்கர சங்கர சம்போ. வந்த வரவை மறந்து மிக்க மாதர் பொன் பூமி மயக்கத்தில் ஆழும் இந்த மயக்கை அறுக்க எனக்கெந்தை மெஞ்ஞான எழில் வாழ் கொடுத்தான் சங்கர சங்கர சம்போ. இது மிக அற்புதமான பாடல்களில் இதுவும் ஒன்று. எளிமையாக கருத்தை சொல்லுகிறது. இந்த உலகத்திற்கு நாம் எதற்காக வந்திருக்கிறோம் என்பதை மறந்து விட்டோம். கூத்தாடி கூத்தாடி போட்டுடைத்தாண்டின்னு படித்த மாதிரி எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். முதல்ல மனிதன் என்ன பண்ணுறான், குடும்பத்தில் அப்பா அம்மா பேரில் அபிமானம் வைக்கிறான் முதல்ல. அப்புறம் கொஞ்ச நாள் அப்பா அம்மா பேரில் உயிர் இருக்குது, அப்பா அம்மா தான் எல்லாம் நினச்சிட்டு இருக்கான். அப்புறம் அண்ணன் தம்பி சுற்றம் எல்லாம் நினச்சிட்ருக்கான். அப்புறம் இவனுக்குன்னு கல்யாணம் ஆகிடுது. கல்யாணம் ஆன உடனே தன்னுடைய குடும்பங்கிற எண்ணம் வந்துவிடுது. முதல்ல அம்மா அப்பாவோட சேர்ந்து இருக்கிற போது அதைத்தான் குடும்பம்னு நினைத்து அதோடு சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தான். அப்புறம் இவனுக்குன்னு கல்யாணம் ஆகி செட்டில் ஆனதுக்கு பிறகு என்ன ஆகிடுறதுன்னா அது என்னுடைய குடும்பம் தன்னுடைய குடும்பம்னு சொல்லி அதை பாதுகாக்கிறது தான் அவனுக்கு வேலையாக இருக்குது. மனைவியை காப்பாற்றவும் குழந்தைகளை காப்பாற்றவும் அதுக்கே நேரமெல்லாம் செலவாயிண்டே இருக்கு. இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரிவோம். தந்தை தாயும் நீ என் உயிர் துணையும் நீ சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ உனையலால் மற்றொரு துணை காணேன் அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.